கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம்னா என்னது? கும்பகம் என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்தது கும்பாபிஷேகம். ஏன்னா என்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கறத முதல்ல நாம தெரிஞ்சுட்டா தான் அந்த நிகழ்ச்சி எப்பேற்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். பாருங்க, நாம சுவாசத்தை இழுக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேரு பூரகம் அப்படின்னு பேரு. அதுக்கு பேர் என்னது? பூரகம். விடுறோம் இல்லையா, ரைவதம். இந்த இடைப்பட்ட நேரத்துல கொஞ்ச நேரம் அந்த சுவாசத்தை நிலை நிறுத்துறோம் இல்லையா, இதுக்கு பேர் கும்பகம் அப்படின்னு பேர். எங்கும் அங்கும் இருக்கக்கூடிய இறைவனை ஒரே இடத்தில் நிலை நிறுத்தக்கூடிய விழா எதுவோ அதற்கு பேர் கும்பாபிஷேகம். கும்பகம் என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்தது கும்பாபிஷேகம். முதல்ல தெரியணும். சரி, இங்கே என்ன செய்யறாங்க அப்படின்னு தெரியணும். இப்ப பாருங்க, இந்த கும்பாபிஷேக விழால என்ன நடக்குது அப்படிங்கறத முதல்ல நமக்கு தெரிய வேணும். என்னது அப்படின்னா, இறைவன் எங்க இருக்கா? எங்க இருக்கா? நான் நிறைய கேள்வி கேட்பேன். எங்கும் இறைப்பவன் இறைவன் இல்லையா? இங்கும் இருப்பவன், அங்கும் இருப்பவன், எங்கும் இருப்பவன் தானே இறைவன். சரி, ஆகாயம் முழுக்க பரவி இருப்பவன் இறைவன் இல்லையா? இங்கே பஞ்சபூதங்களுக்கும் இந்த கும்பாபிஷேகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு. இதையத்தான் அங்க வாத்தியர்கள்லாம் உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்க. என்ன செய்யறான்னு தெரியணும் இல்லையா? அப்போ அந்த இறைவனை தன்னகத்தே இழுக்கக்கூடிய செயல்களை இங்க இருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் செய்கிறார்கள். ஆகாயம் அளவுக்கு பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இறை சக்தியை பாருங்க, மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காற்றின் வழியாக அந்த இறைவனை இழுக்கக்கூடிய செயல். அந்த காற்றில் இழுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அரை மணி நேரம் ஆகும். பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. பீஜ மந்திரம்னா என்ன பாருங்க. பீஜம்னா என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் செல்களால் ஆனது. குரூப் ஆஃப் செல்ஸ். ஒவ்வொரு குரூப்பா இருக்கு. ஒருவேளை அந்த குரூப்ல இருந்து ஒரே ஒரு செல் தவறி விழுந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு பேரு ஃப்ரீ ரேடிக்கல்னு பேரு. இது நான் சொல்றது புரியுறதா? அந்த இடத்துல உங்க செயல்பாடு குறைவாயிடும். அந்த இடத்துல குரூப் லூஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கால் பக்கத்துல இருந்துச்சுன்னா கால் வலி வரும். அப்போ இந்த அணுக்களை அசைக்கக்கூடிய ஒரு வார்த்தை எது இருக்கிறதோ அதுதான் பீஜம் எனப்படும். இப்போ கம் கணபதியே நமக அப்படின்னா விநாயகருடைய பீஜம் எது அப்படின்னா கம். நீங்க தொடர்ச்சியா கம் 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 சொல்லும் பொழுது சாட்சாத் விநாயகன் பிரத்யக்ஷமாவான். அப்போ மந்திரங்கள் மூலமாக எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கக்கூடிய இறை சக்தியை இந்த இடத்துல கொண்டு வந்து அக்னியில், அதாவது மூன்றாவது பஞ்சபூதம்னு சொல்றோம் இல்லையா, ஆகாயம், அப்புறம் காற்றின் மூலமாக மந்திரம், அதுக்கப்புறம் அக்னியில் அது செஞ்சு அக்னியின் மூலமாக அந்த கலச நீரில் இந்த இறை சக்தியை நிரப்பும் செயலே இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கும்பத்துல இருக்கக்கூடிய அந்த கலசத்துக்கும் எந்த மூர்த்தியை பிரதிஷ்டை பண்றோமோ அந்த இடத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தியிருப்பாங்க. எதுன்னா தர்பை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பாருங்க, கலசத்துக்கும் எந்த மூர்த்தியை நீங்க பிரதிஷ்டை செய்யுங்களோ அதுக்கும் உண்டான தொடர்பு ஏற்படும். ஏன்னா அது மிகச் சிறந்த மின் கடத்தி. ஒரு பொருளை இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்தக்கூடியதுல மிக 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 பலம் வாய்ந்தது எது அப்படின்னா தர்பை. அதுக்கப்புறம் தான் இப்ப இந்த ஒயர் அப்படின்லாம் வந்தது. அந்த காலத்துல வேத காலத்துல இருந்து தொன்று தொட்டு ஆச்சாரிய பெருமக்கள் உபயோகித்து வந்தது எது அப்படின்னா தர்பை மிகச்சிறந்த மின் கடத்தி. இப்ப பாருங்க, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனை வாயு என்கின்ற மந்திரங்களினால் அக்னியில் பிரவேசிக்க வைத்து அதனுடைய
சக்தியை கலசத்தில் நிரப்பி அந்த சக்தியை அந்த நிலத்தில் நாம என்ன ஒரு உருவத்தை பிரதிஷ்டை செய்ய போறோமோ அடுத்த நாள் காலையில் அந்த பூமியில் வீற்றிருக்கக்கூடிய இறை சக்தியை கலசத்தின் மூலமாக அபிஷேகம் செய்விப்பது கும்பாபிஷேகம்.